தியாக பிரம்மம் என்று புகழ்பெற்றதான தியாகராஜர் அவருடைய ஆராதன தினம் இன்றைக்கு. நாதோபாசனம், சங்கீதத்தினாலேயே பகவான அடைந்ததான, சங்கீதத்தை உபாசிச்சு பாட்டுப்பாடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடியே ராமனை அடைந்ததான ஞானி தியாக பிரம்மம். ராமன் காட்சி கொடுத்தான் தியாக பிரம்மத்துக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானி தியாக பிரம்மம், பக்தர், சிறந்த பக்தர். அவருடைய கீர்த்தனைகள், அதுலேயும் விசேஷமாக இருக்கக்கூடிய 5 கீர்த்தனைகள் பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படின்னு 5 ரத்தனங்கள். ரத்தனம் அப்படின்னா வைரம். 5 ரத்தனங்கள் மாதிரி இருக்கக்கூடியதான பஞ்சரத்ன கீர்த்தனைகள். பகவான விசேஷமாக அவர் பிரார்த்திக்கிறார். ராமச்சந்திர மூர்த்திய விசேஷமாக தெலுங்கு மொழியில அதை பிரார்த்திக்கிறார் தியாக பிரம்மம். ரொம்ப உயர்வான ஒரு சங்கீத மேதை. அந்த கீர்த்தனைகளை பகவதர்ப்பணமாக, சங்கீதத்தையே உபாசிக்க கூடியதான, அந்த கலையில் இருக்கக்கூடியதான அனைவரும் அந்த கீர்த்தனைகளை பாடி ஈஸ்வரனுக்கு, பரமாத்மாவான ராமச்சந்திரனுக்கு அந்த கீர்த்தனைகளை சமர்ப்பித்து தியாக பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தை அடைவது. இதுதான் இதனுடைய தாத்பரியம். பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுவதின் தாத்பரியம். சங்கீதம் என்பதே இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனம், ஒரு வழி. அதை நாம் புகழுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ ஈடுபடுத்துவது என்பது தவறு என்றே குறிப்பிட வேண்டும். அந்த சங்கீதத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அதை சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக இறைவனை வழிபட்டு இறைவனை அடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நமது பாரத தேசத்துல. எத்தனையோ ஆழ்வார்கள், எத்தனையோ நாயன்மார்கள், ஆண்டாள், எத்தனையோ மகான்கள் இப்படியெல்லாம் இருக்கா. சங்கீதத்தினாலேயே பகவான் அடைந்தவா. அப்படி இந்த தியாகராஜ ஆராதனையில நாமும் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி கேட்டு ராமார்ப்பணம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும்.